you were watching the Chelsea and Arsenal match. So tell us about that. You're an actor, singer, producer, and now we just got to know that you're a big football fan. So, how did this football feel attach on to you? ரொம்ப நாளாக முதல்ல ஃபுட்பால் விரும்பி பார்த்தேன். ரொம்ப not my favorite sport. Football has been part of my life. I've been closely watching football and everything. And football in India league, in the Indian Super League, it's really nice. You know, it's a revolution and ரொம்ப ஒரு தேவையான ஒரு விஷயம். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் அது. ஸோ லாஸ்ட் இயர் நடந்ததில் ரொம்ப ஹாப்பி அண்ட் யா. So நீங்க சொன்னீங்க this Hero Indian Super League is sort of a revolution. So we're now moving on to the second season. So first season நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களா? Yeah, of course. நான் Chennai FC support பண்ண, of course, and cheering for the team, and it was really nice. Quality football வந்து country millions of fans வந்து எடுத்துட்டு போய் சேர்த்துருக்கு இந்த ISL, which is really great. It's ரொம்ப ஹெல்தி அண்ட் இதனால அந்த அவேர்னஸ் இருக்கிற ஃபுட்பால் கேம் ஆஃப் ஃபுட்பால் அது ரொம்ப நல்லா அண்ட் I've been following it very closely, and this time I'm sure it's going to be better and bigger. It's going to be really great. நிறைய புது பிளேயர்ஸ் வந்திருக்காங்க, நிறைய வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் வந்து இந்த வாட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வருஷம் இன்னும் பெருசாகவும் இன்னும் பெட்டராகவும் அண்ட் லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் இன்னும் நல்லா போய் ரீச்சும் இன்னும் இப்போ லாஸ்ட் இயர்னால இன்னும் நல்லா போய் ரீச்சும் ஆயிருக்கு ஐஎஸ்எல் ஆடியன்ஸ் கிட்ட. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி கிரேட் அண்ட் இந்த லீக் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. So we have here with us Dhanush, looking forward to this year's season. Before I let you go, one final question. So இந்த தடவை கூட நீங்க சென்னை FC க்கு சப்போர்ட் பண்ண போறீங்களா? How you will for us உங்களுடைய சப்போர்ட் எப்படி சப்போர்ட்? சைலண்டா போகுது. But please supporting Chennai FC. I'll be attending matches and be cheering. League ambassador. So you'll be இங்க நடக்கிற மேட்ச் இல்லாம இப்போ சென்னை வெளிய போய் ஆடும்போது you'll go with them or டைம் கிடைச்சதுன்னா நிச்சயமா எல்லா மேட்ச் எல்லாம் முடியுதோ எல்லா மேட்சும் அட்டெண்ட் பண்ணுவேன். சென்னையில் இருக்கிற மேட்ச் டெஃபினட்டா அட்டெண்ட் பண்ணுவேன். வெளியூர் இருக்கிற மேட்ச் சப்போஸ் ஷூட் இல்லை ஃப்ரீயா இருக்குன்னா டெஃபினட்டா அட்டெண்ட் பண்ணுவேன். இது தவிர நீங்க உங்களோட பர்சனல் மீடியா ஸ்பேஸ்ல உங்களோட ட்விட்டர் அதெல்லாம் you going to promote this? Yeah, that's my idea. Yeah, I'll be doing all this. நம்ம லீக்ல எனக்கு இல்லானோ அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் அவர். அண்ட் இன்டர்நேஷ்னலி ஜென்ரலாக வந்து பிக் ஃபேன் ஆஃப் லியோனல் மெஸ்ஸி. நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்பால் தான் நம்ம விளையாடுனது. இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச கேம், ரொம்ப ஆக்டிவாக ஃபுல் கேமும் த்ரூ அவுட். இப்போ கிரிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் அப்போ நிற்போம், நிறைய ரெஸ்ட் இருக்கும். பட் ஃபுட்பால் அப்படி இல்லை, நீங்கள் ஓடிட்டே இருக்கணும், த்ரூ அவுட் ஒரு ரஷ் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஆல்வேஸ் லவ் த கேம் ஃபார் தட். எனக்கு ஒரு அந்த சேலஞ்ச் ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போவுமே சின்ன வயசில் விளையாண்டது, அதுக்கப்புறம் இப்போ ஃபுல்லாக எல்லா டிவியில் மேட்சஸ் பார்க்குறது தான். எப்போல்லாம் டைம் கிடைக்கும் லைவ் மேட்சஸும் போய் பார்ப்பேன். ஸோ தட்ஸ் ஆல்வேஸ் பீன் பார்ட். சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபுட்பால் மேட்ச். ஸோ இந்த மேட்ச் வச்சு எப்போ எந்த சப்ஜெக்ட் எதுவுமே உங்ககிட்ட வரலையா? பிக்சர் வைஸ்ல பார்த்தா ஃபுட்பால்ல ரொம்ப இதுலயே அந்த சப்ஜெக்ட் வச்சு அந்த மாதிரி கான்செப்ட் இது வரைக்கும் எதுவும் வரல. வந்தா நல்லா இருக்கும், கண்டிப்பா பண்ணுவோம். So you have ட்ரீம்னு சொல்ல முடியாது, பட் as an actor I would like to do all sort of roles. So இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா ஒரு ஃபிலிம் வருது, அது ஃபுட்பால் ரிலேட்டட் ஃபிலிம் வருதுன்னா டெஃபினெட்லி I know I'm fit enough to play that role. So கண்டிப்பா பண்ணுவேன். எந்த ஃபுட்பால் பிளேயர் உங்களுக்கு சொன்னேன் இல்லானோன்னா இங்கே நம்ம லீக்ல பிடிக்கும். எனக்கு கரெக்டாக இது தெரியும். How did this happen actually? எப்படி நடந்தது? Because you are a busy actor, shoot அதுன்னு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி உங்களை தான் வேணும் இல்லை நீங்கள் வரணும்னு எப்படி டிசைட் ஆச்சு? How did it unfold? இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஸ்எல்ங்கிற விஷயம் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான விஷயம், தேவையான ஒரு விஷயம். அண்ட் இட்ஸ் அ வெரி குட் திங் தட்ஸ் ஹேப்பன் டு அஸ்.
இந்த லீக்னால ஃபுட்பால் அவேர்னஸ் நல்லா வந்திருக்கு. ஜனங்க நிறைய ஃபுட்பால் பார்க்குறாங்க. நம்ம வந்து ஒரு கிரிக்கெட் கண்ட்ரி தான், நம்ம கண்ட்ரி வந்து மெயினாக கிரிக்கெட் தான் இருக்கும். ஃபுட்பாலும் இட்ஸ் அன் எக்ஸ்ட்ராடனரி ஸ்போர்ட். அது வந்து இப்போ பயங்கர நிறைய பேர் இந்த ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ஐ ரியலி லவ் திஸ் ஐடியா. லாஸ்ட் இயர் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஹோல் திங்கும். அந்த டைமில் இப்போ இந்த வருஷம் என்னை அப்ரோச் பண்ணாங்க, ஐஎஸ்எல் அப்ரோச் பண்ணாங்க லீக் அம்பாசிடர். தென் இந்த மாதிரி ஒரு நல்ல மேட்டர் அப்படிங்கிறதுனால இமீடியட்லி ஓகே டெஃபினட்டாக பண்ணேன். நீங்கள் தான் டீம் ஓனர் ஆகிற மாதிரி இருந்தாங்க. அவ்வளோ காசு இருந்தால் வேண்டியதான். உங்ககிட்ட காசு இல்லையா? அவ்வளோ காசுலாம் இல்லை நம்மகிட்ட. வீடியோ கிளிப் வந்தது வந்து எல்லா பாலிவுட் ஹீரோஸோட ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு டீம் இதோட இருக்காங்க. பட் நம்ம கோலிவுட்டுக்கு எப்போ இது எல்லாரையும் பார்த்து கேள்வி தனியாக என்ன மட்டும் கேட்குறாங்க. உங்களுடைய ஆன்சர் நான் இல்லை அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்காம இருந்தாலே அந்த இது வந்துடும் தான் நினைக்கிறேன்.